முட்டுப்பாண்டி கோட்டையில் கடப்பார பேட்டிங்க்கு என்னடா வேலைன்னு மும்பை பேட்ஸ்மேன்களை சிஎஸ்கே பவுலர்கள் கட்டுப்படுத்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. முன்னாள் சிஎஸ்கே வீரர் சிஎஸ்கேக்கு எதிராக சம்பவம் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது ஐபிஎல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ருத்ராஜ் கேட்வார் பந்து வீச்சை தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய மும்பை அணியில் ரோஹித் சர்மா 4 பாலுக்கு டெக் அவுட்டில் முதல் ஓவரில் கலீல் அகமது போட்ட பாலில் சிவம் தூவேட்டை கேட்ச் கொடுத்துட்டு கோல்டன் டெக் விக்கெட் ஆகி 18வது முறையாக கோல்டன் டெக் விக்கெட்டான வீரர் அப்படிங்கிற மோசமான சாதனையை படித்து வெளியேறினார். ரியால் ரிக்கர்டன் 7 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது கலீல் அகமது போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு 2வது விக்கெட்டாக வெளியேற கலீல் அகமது போட்ட 2 ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். 9 வருடத்துக்கு பிறகு கம்பேக்கான அஸ்வின் அதிரடி பேட்ஸ்மேன் வில் ஜாக் விக்கெட்டை எடுத்திருப்பார். வில் ஜாக் 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் சிவம் தூவேட்டை கேட்ச் கொடுத்துட்டு 3வது விக்கெட்டாக வெளியேற சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா திடீர்னு ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் ஒரு சில கேச்சஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சிஎஸ்கே தவற விட்டுருப்பாங்க. ஆனால் 11வது ஓவர் நூர் அகமது வீசியிருப்பார். அந்த ஓவரில் டோனி ஒரு 4 பார்த்தீங்கன்னா பைஸாக விட்டுருப்பார். அடுத்த 2வது பாலே பார்த்தீங்கன்னா டோனி அவர்கள் ஒரு வேறு லெவல் செம்பிட் பண்ணியிருப்பார் சூரியகுமார் யாதவை. இந்த செம்பிட் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லணும். ஏன்னா சூரியகுமார் யாதவ் விட்டுருந்தா அவர் சதம் கூட அடிச்சிருப்பார், அந்தளவுக்கு அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். ஆனால் நூர் அகமது போட்ட ஒரு சூப்பரான பாலை விட்ட சூரியகுமார் யாதவ் தலை எம்எஸ் டோனி 12 செகண்ட் 0.12 செகண்டில் அந்த செம்பிட் பண்ணி சூரியகுமார் யாதவை வெளியே அனுப்பிட்டார். சூரியகுமார் யாதவ் 26 பாலுக்கு 29 ரன் 2 பவுண்டரி 1 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது நூர் அகமது போட்ட பாலில் எம்எஸ் டோனி செம்பிட் பண்ணனால வெளியேற திலக் வர்மா 31 ரன் இருக்கும்போது நூர் அகமது போட்ட பாலில் எல்பிஐடி வெளியேறினார். ஸோ நூர் அகமது இந்த மேட்ச்சில் 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டை எடுத்து கேம் சேஞ்சராக மாறி சம்பவம் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்த சிஎஸ்கே முன்னாள் வீரர் தீபக் சகால் 15 பாலுக்கு 28 2 பவுண்டரி 2 சிக்ஸ் 186 கிட்ட சைக்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்து மும்பை 150 ரன்களுக்கு மேலே அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டார். மும்பை 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பிறகு 155 ரன் அடித்தாங்க. அதில் தீபக் சகலுடைய அந்த சின்ன கேமேனா முக்கிய காரணம்னே சொல்லணும். சிஎஸ்கே பந்துச்சு தலப்பட கலீல் அகமது 4 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்த 3 விக்கெட்டும், நாத்தன் எலிஸ் 4 ஓவர் வீசி 38 ரன்களை விட்டு கொடுத்த 1 விக்கெட்டும், அஸ்வின் 4 ஓவர் வீசி 31 ரன்களை விட்டு கொடுத்த 1 விக்கெட்டும், நூர் அகமது 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டை எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேனுடைய பந்து வீச்சு மோசம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் முதல் மேட்ச்லேயே மும்பை போன்ற ஒரு கடப்பார பேட்டிங்கை தும்சம் பண்ணி சம்பவம் பண்ணி கம்பேக் ஆகியிருக்காங்க. ஸோ கப்பும் எங்களுக்கு தான், முதலிடமும் எங்களுக்கு தான் முதல் மேட்ச்லேயே மும்பையை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆர்சிபி பெண்டிங்கில் இருக்குது. மேலும் சிஎஸ்கேனி இந்த டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சிஎஸ்கேனுடைய மிரட்டலான பந்து வீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேனி இந்த வருடம் கண்டிப்பாக கோப்பையை விட்டு பெறுமா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.